வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு இன்றைக்கி. இது வரைக்கும் நம்ம வந்து மாவட்ட வாரியாக செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இருக்க மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆனால் ஒரு மர்மமான விஷயமும் கூட. தமிழ்நாட்டில் நடந்த மர்மமான மரணங்கள், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது எல்லா மர்மமான மரணங்களை பற்றியும் பார்க்க போகிறதில்ல, சமீபத்தில் நடந்த சில மர்மமான மரணங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இதை இப்போ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதற்கும் ஒரு சினிமா பாடலில் சொல்லப்பட்ட வரிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. முன்கூட்டியே அறிவிச்சிருக்கிறாங்க, அதற்கப்புறம் இது நடந்திருக்குது. இது வந்து கோயின்சிடென்ஸாக, இல்லை நம்மளோட பார்வைக்கு அப்படி தெரியுதா, இல்லை உண்மையிலே அதற்கு பின்னாடி ஏதாவது உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த படமோ அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடலோ அந்த பாடல் வரிகளுக்கோ அவங்க திட்டமிட்டு எழுதுனாங்கன்னா நம்ம சொல்ல வரல. ஆனால் எதாச்சும் நம்ம வந்து அந்த பாடலோட வரிகளை பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்களையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குமோ அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்குது. அதை வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத ஆராய்ச்சி செய்ய வேண்டிய இடத்துல இருக்குது. ஆனால் அதை வந்து அதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். நான் என்னுடைய பார்வையில் அது வந்து எப்படி தெரியுது அப்படின்றத சொல்கிறேன். அது வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய ஒன்று தான். இது வந்து அலசி ஆராய வேண்டிய ஒரு விஷயந்தான். இது அப்படியே எடுத்துக்கோங்க அப்படிலாம் நான் சொல்லலை. இதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், அதை வச்சு பார்க்கல இதில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குமோ அப்படின்னு. தொடர்பு இருக்குமோன்னு சொல்கிறத விட ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால் இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் நம்ம காணொலிகளை தெரிஞ்சவங்களுக்கு அனைவருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதே மாதிரி மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கவங்க, நண்பர்கள், மற்றவர்களுக்கெலாம் இதை வந்து பகிருங்க. இந்த காணொலியில் நிறையாமல் எங்கேயாவது ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தினா அதுக்காக மன்னிக்கவும். சரி, இப்போது நம்ம வந்து மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த நடுவில் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு தேவை ஏற்பட்டது. தேவைன்னு சொல்கிறத விட இது வந்து தெரிஞ்ச உடனே தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் இதை சொல்கிறதுல திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டியது. இதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் இதை நான் சொல்கிற விஷயங்கள், அதாவது நடந்த விஷயங்கள், அந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகள், இதை ரெண்டையும் நான் சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் அது உண்மையா பொய்யா, அது ஏன் அப்படி ஒரே மாதிரி பொருந்தி போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. அது நம்ம வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டியது. அதை மட்டும் நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுக்கிறேன். சரி, இப்போது நம்ம இந்த பாடல் வரிகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நம்ம வந்து பார்ப்போம். இல்லை பாடல் வரிகள், அந்த வரிகளையும் சொல்லி அந்த நடந்த விஷயங்களையும் நம்ம அடுத்து ரெண்டாவது இதில் பார்ப்போம். இதில் நம்ம வந்து இந்த நடந்த சம்பவங்களை பார்த்துருவோம். அப்புறம் இந்த சம்பவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, ஒரு 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 கீன்னு சொல்லலாம், ஒரு சாவி, அது மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இந்த நடந்த சம்பவங்களுக்கெலாம். அப்புறம் அந்த பாடலை அதோட பொருத்தி பார்த்தோம்னா தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது வந்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. சரி, இப்போது நம்ம வந்து அந்த நடந்த சம்பவங்களை பார்ப்போம். இப்போது அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கோயிலில், குன்றக்குடி அப்படின்ற ஒரு கோயிலில் ஒரு யானை வந்து தீப்பட்டு காயங்களோடு அது இறந்து போச்சு இல்லையா. நெருப்பு பிடிச்சது, அது வந்து ரொம்ப உடம்பு பூரா காயங்கள் இருந்தது. அப்புறம் ஒரு நாள் 2 நாளே அது இறந்து போயிடுச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சில பேர் இந்த செய்தியை கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. இது யானை தானே, போனால் போகுதுன்ற மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனால் வந்து இதை நம்ம வந்து இந்த இடத்துல கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போக முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் இப்போ யானைகளின் எண்ணிக்கையே ரொம்ப கம்மியாக இருக்குது. டொமஸ்டிக்காக வளர்க்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதனால் ஒரு கோயிலில் ஒரு யானை வந்து இந்த மாதிரி, அதுவும் இயற்கையாக மரணம் அடைஞ்சால், இயற்கையை எதிர்றது பரவாயில்ல, அது எல்லா யானைகளுக்கும் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி காயங்களோட தீ பிடிச்சி எரிஞ்சு
அந்த காயங்களோட தோல்லாம் உறிஞ்சு அப்புறம் துடிச்சு அதுக்கப்புறம் ஒரு நாளில் செத்து போயிருக்கு அப்படின்றது அது வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அப்போ வந்து நிறைய விசாரணைகள்லாம் வந்தது. அந்த கோயிலில் என்ன பண்ணாங்க, எதனால் ஏதோ மேலே ஒரு விளக்கு இருந்தது, அறிக்கை விளக்கு மாதிரி, அது ஒரு நெருப்பு மாதிரி மேலே ஏதோ விளக்கு வெளிச்சத்துக்காக வச்சுருந்தாங்க. யானை எதையோ தட்டி விட்டுருச்சு, அது மேலே வந்து பட்டுருச்சு அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல, அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் அந்த யானை வந்து மர்மமான முறையில் இறந்து போயிருக்குது. அதுக்கு கேட்டால் காவல்துறை பக்கமும் சரி, அந்த நேரத்தில் அங்கே யாரும் இல்லை, அந்த பாகனும் அங்கே இல்லை, கோயிலையும் யாரும் இல்லை, எல்லாம் சாத்திட்டு போயிட்டாங்க. யானை மட்டும்தான் அங்கே இருந்திருக்கு. ஆனால் யானை மேலே நெருப்பு பட்டிருக்கு. அடுத்த நாள் அது வந்து தானாக, அதாவது ஃபுல்லாக தோல்லாம் முறிஞ்சிருச்சு, ரொம்ப நிற்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுவும் கடைசியாக அது அப்படியே யானையே சாஞ்சு விழுந்து சாகிற மாதிரி நம்ம அந்த காணொலியில் பார்த்தோம். அது நிஜமாகவும் நடந்திருக்குது. ஆனால் வந்து அதுக்கான காரணம் வந்து ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் அதாவது மின்சாரம் சார்ந்து ஏதோ இது வந்து அந்த மேலே கூரை கட்டுற மாதிரி இதை போட்டுருந்துருப்பாங்க போல். யூஸ்வலாக அந்த இடத்துல போடக்கூடாது, ஆனால் போட்டுருந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் நெருப்பு பட்டு அது ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் மேலே வெளிச்சத்துக்காக விளக்கு வச்சுருந்தாங்க, அதை தட்டி விட்டுருச்சுன்றாங்க. இப்படிலாம் நிறையா சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே என்ன நடந்ததுன்றது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் வந்து யானை வந்து ஒரு கோயிலோட யானை, குன்றக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலோட யானை வந்து மர்மமாக இறந்து போயிருக்கு. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது முதல் விஷயம். இது எங்கே இருக்குது இந்த குன்றக்குடி அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்து, காரைக்குடியிலேருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் இந்த குன்றக்குடி. அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயிலுக்கு நீங்கள் இதையும் கவனிக்கணும். முருகன் கோயில் அப்படின்றதையும் நீங்கள் கவனிக்கணும். அந்த முருகன் கோயிலுக்கு யானை தான் வந்து இப்போ அது இறந்து போனது. சரி, இப்போ இது ஒரு சம்பவம், இதை ஒரு பக்கம் வச்சுருவோம். அடுத்து இன்னொரு சம்பவம் நான் வந்து சொல்கிறேன். இங்கே வந்து பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய ஒரு தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவருடைய மரணம் வந்து ஒரு மர்மமான முறையில் அவரோட வீட்டுக்கு வெளியிலே, பெரம்பூர்னு நினைக்கிறேன் அவரோட வீடு, அங்கே வந்து மர்மமான முறையில் அவரோட வீட்டுக்கு வெளியிலே வந்து சில பேர் கொன்று விட்டார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அது வந்து ஒரு பெரிய அதாவது பெரிய ஒரு அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டத்துக்கு அது ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டுச்சு ஸ்டாலின் அவரோட ஆட்சியில். அந்த மரணம் வந்து எல்லாரையும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாச்சு. அவங்க கட்சியை சேர்ந்தவங்களாம் போராட்டம் பண்ணாங்க. நிறையா எதிர்க்கட்சி தலைவர்லாம் கூட என்ன சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, சீர்கெட்டு கிடக்குதுன்னெலாம் சொல்லி ஸ்டாலின் ஆட்சியை குற்றம் சாட்டினாங்க. இப்போது அந்த ஆம்ஸ்ட்ராங் மரணமும் பார்த்திங்கன்னா அதில் யார் குற்றவாளி, உண்மையிலே குற்றவாளிகளிடம் தண்டனை கிடச்சிதா, ஒன்றும் தெளிவாக அதுக்கான விவரங்கள் இல்லை. சொல்லப்படுது, அதாவது விசாரித்தாங்க, குற்றவாளிகள் சில பேருக்கு பிடிச்சாங்க அப்படின்ட்டு. அதில் எத்தனை பேருக்கு நியாயமாக தண்டனை கிடச்சிது, உண்மையான ஆட்கள் தான் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்களா நமக்கு தெரியாது. அதனால் அது ஒரு மர்மமான ஒரு மரணம். இத்தனைக்கும் அவரோட வீட்டுக்கு வெளியிலே அது நடந்திருக்குது. அவர் வந்து இயற்கையாக, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, அவரும் இயற்கையாக மரணம் அடையலை. அவரும் வந்து இந்த மாதிரி செயற்கையாக தான் மரணம் அடைஞ்சிருக்காரு. அந்த யானை எப்படி செயற்கையாக மரணம் அடைஞ்சதோ அதே மாதிரி அவரும் செயற்கையாக மரணம் அடைஞ்சிருக்கிறார். இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். கொலை செய்யப்பட்டு தான் அவர் இறந்துருக்கிறார். அந்த யானை கிட்டத்தட்ட கொலை செய்யப்பட்ட மாதிரி தான். அந்த நெருப்பு பிடிச்சி இறந்துன்னு இவங்க சொன்னாலும் அது என்னமோ அந்த இடத்துல இது எல்லா நாளும் அந்த யானை அங்கே தான் இருக்குது. தினமோ அன்னைக்கு மட்டும் திடீர்னு இப்படி நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால் நம்ப முடியல. சரி, அடுத்தது வந்து அது அதாவது நெருப்பு தானாக பட்டுச்சுன்றாங்க, மின்சாரம் தாக்கி இதுவாச்சுன்றாங்க, இப்படிலாம் கதையாக சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து இயற்கையாக சாகலை, செயற்கையாக செத்து போயிருக்கு. அது தெரியுது. ஏன்னா அந்த தீயெல்லாம் வந்து இயற்கையாக நடக்காதுல்ல. யானையாக போய் நெருப்புக்கிட்ட போய் நெருப்பு எடுத்து வச்சுக்குமா, இது வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஓரளவுக்கு அறிவு இருக்குது. அதனால் யானையாக அதை செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை. எவ்வளோ தப்பு நடந்திருக்குது. சரி, அடுத்தது இந்த ஆம்ஸ்ட்ராங் மரணத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து கரூரில் நடந்த 41 பேர் மரணம். அந்த 41 பேர் வந்து இது வரைக்கும் தமிழகத்தில் அந்த மாதிரி கூட்ட நெரிசலில் இவ்வளோ பேர் செத்து போனதில்லை. அதாவது அந்த ஒரு தடவை மெரினாவில் வந்து அந்த ஒரு விமான அந்த விஷயங்கள், அதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் சில பேர் கூட்ட நெரிசலில் ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். இறந்தும் போனாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதுவும் ஸ்டாலின் ஆட்சியில் நடந்தது தான். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் நடந்தது தான். ஆனால் வந்து அதை விட இந்த கரூர் சம்பவம் வந்து ரொம்ப பெருசாக பேசு பொருளாச்சு. காரணம், 41 பேர் கூட்ட நெரிசலில் இறந்து போயிருக்கிறாங்க. 41 பேருன்றது சாதாரண விஷயம் கிடையாது.
அதுவும் இவ்வளோ பேர் எதுக்காக இறந்து போனாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அந்த ஒரு பேசுறதுக்காக வந்திருக்காரு. பேச்சு அவரோட பேச்சுக்காக அவரை பேச்சோட அவர் என்ன அவரை பார்க்குறதுக்கு தான் அந்த கூட்டம் கூடுது. நம்ம ஒரு நடிகர் நம்ம வந்து இவ்வளோ நாள் சினிமாவில் தேட்டர்லேயே பார்த்துட்டு இருந்தோம், நேராக வராரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கூட்டம். அது இவர் வந்து நேரத்துக்கும் அங்கே வரலைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இவங்க முறைப்படி காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லப்படுது. அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் செத்து போயிருக்காங்க. இதுலேயும் நம்ம கவனிக்க வேண்டியது, அவங்களும் இயற்கையாக மரணம் அடையலை, செயற்கையாக தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த 3 விஷயமே நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோற்று போயிட்டார். அதோடு சேர்த்து அவரோட அதாவது முதலமைச்சர் பதவியும் போயிடுச்சு. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அதுவும் போயிடுச்சு. இப்போ சட்டமன்றத்திலே அவர் இல்லை இல்லையா? கிட்டத்தட்ட அவருக்கு வயசும் அதிகமாகிடுச்சு. இன்னொரு 4-5 வருஷத்துக்கு 3 வருஷம் ஆட்சி குறைஞ்சது இவங்களோட ஆட்சி தொடரும்னு நினைக்கிறேன். அதற்கு அப்புறமும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது போல். அதனால் அதாவது ஒருவேளை 5 வருஷம் போகுது, ஒரே நாடு ஒரே தேர்தல் வரனா 5 வருஷம் போயிடும். ஒரே நாடு ஒரு தேர்தல் வந்தாலும் திரும்ப தாவேக்கா ஜெயிக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. அதனால் அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. குளத்தூர் தொகுதிக்கு அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார். மற்ற இடங்களுக்கு சரியாக பண்ணாரோ இல்லையோ, மற்ற இடங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அவரோட ஆட்சியிலேயே நிறைய பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், இப்போ நம்ம சொன்ன இந்த கொலைகள்லாம், இந்த கரூர் மரணம், அதுக்கப்புறம் இந்த ஆம்ஸ்ட்ராங் மரணம், அப்புறம் அந்த யானை இறந்து போனது, அப்புறம் அந்த இது மாதிரி நிறையா மரணங்கள் அங்கங்கே நடந்தது அவரோட ஆட்சியில் தான். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே அவரோட ஆட்சியில் தான் நடந்தது. சரி, அதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுச்சுன்றது இது இல்லாமல் நம்ம அந்த கிண்டி பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியோடைய அந்த பாலியல் குற்றச்சாட்டு, அப்புறம் கோயம்புத்தூரில் ஒன்று நடந்ததாக நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நிறையா அது மாதிரி நடந்திருக்கு அவரோட ஆட்சியில். அதனால் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் நடந்தது. இது மாதிரி மர்மமான மரணங்களும் நிறைய நடந்தது. அப்புறம் நிறைய இடத்துல ஊழல் நடந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டுகள் வந்தது. அதுக்கான வழக்குகள் போயிட்டுருக்கு. அது நிரூபிக்கப்பட்டால் தான் நமக்கு தெரிய வரும். நிறைய ரெய்டுகள் வந்தது, அதையும் பார்த்தோம். அதுபோக குறிப்பாக நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த கைது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கெல்லாம் வழக்கு இருக்குது. அவர் கைதாகி போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் சிறையில் இருந்தார், அதாவது இலாக்கா இல்லாத அமைச்சராகவே சிறையில் கொஞ்ச நாள் இருந்தார் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார். ஆனால் அவர் ஜெயிலில் இருக்கப்போ இலாக்கா இல்லாத அமைச்சராக தான் இருந்தார். சரி, இப்போ நம்ம அவரை பற்றி பேச வேண்டாம். குறிப்பாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த கொளத்தூர் தொகுதியில் அவர் எந்த தொகுதியில் தொடர்ச்சியாக ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாரோ அந்த தொகுதியிலே அவர் தோற்றுருக்கிறாரு. தோற்றத்தின் காரணமாக முதலமைச்சர் பதவியும் போச்சு, சட்டமன்றத்துலேயும் அவர் இல்லை. இப்போ நம்ம நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் தவிர்த்து இன்னும் ஒரு சம்பவம் இன்னும் நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அது இனிமே தான் நடக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதை வந்து இன்னார் அப்படின்னு நான் பேரெலாம் சொல்ல போகிறதில்ல. நீங்களே அதை யூகிச்சு இவராக தான் இருக்குமோ அப்படின்னு புரிஞ்சுங்க. அவங்க சொல்ல வர்றது அந்த நம்பர் தானா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அந்த நம்பராக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்றனால ஏற்கனவே நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்றனால அதை பற்றி நான் இங்கே குறிப்பிட போகிறதில்ல. ஆனால் அந்த யூகங்களுக்கு உங்கள்கிட்ட விட்டுறேன். சரி, அது நடக்க போகுதுன்னு நம்ம சொல்ல, அதாவது அந்த பாடலில் அப்படி வருது. இதெல்லாம் வச்சு கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது இனிமேல் நடக்க போதோ அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்புறம் இன்னொரு விஷயம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் சமீபத்தில் சட்டமன்றத்தில் ஒரு செய்கை ஒன்று பண்ணார். அது பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. அதாவது உங்கள் அப்பாவை காணோம் சட்டமன்றத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு செய்கை பண்ணார். அதெல்லாம் நம்ம வந்து சிறிது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் அது வந்து அவர் அப்படி செஞ்சுருக்க வேண்டாம், ஒரு முதலமைச்சர் அப்படி செஞ்சுருக்க வேண்டாம். அது வந்து ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்றத இந்த காணொலியில் பதிவு பண்ணுறோம். எல்லாருக்கும் வெற்றி தோல்வி வரும். யாருமே வந்து நிரந்தரமாக ஜெயிக்க போகிறதில்ல, யாரும் நிரந்தரமாக தோக்க போகிறதில்ல. வெற்றி தோல்வி சகஜம். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி. அவரே சினிமாவில் இருந்திருக்காரு. சினிமாவிலே சில படங்கள் அவருக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு இல்லையா? புலின்னு ஒரு படம் எடுத்தார், அது நடித்தார். புலின்னு ஒரு படம் நடித்தார், சூரான்னு ஒரு படம், வில்லுன்னு ஒரு படம் நடித்தார். இது மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. சில படங்கள்லாம் அவருக்கு சரியாக ஓடலை. ஆதின்னு ஒரு படம் இருந்தாலும் ஓடலை. ஆனால் நல்ல வெற்றி படங்கள் இருந்தது. கில்லி, அது மாதிரி சமீபத்தில் அவருடைய படங்கள் மாஸ்டர், இந்த லியோ எல்லாம் ஓடிச்சு நல்லா. அந்த மாதிரி வெற்றியும் இருக்குது, தோல்வியும் இருக்குது. அது அவருடைய சினிமா வாழ்க்கையில் இதை பார்த்துருக்கிறாரு. அது வந்து அதே தான் அரசியல்லையும்.
அவர் இது ஒன்றும் புதுசு கிடையாது. அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரில. ஆனால் அது வந்து ஒரு கண்டனத்துக்குரியது தான். அப்படி ஒரு முதல்வராக இருந்தாலுமே ஒரு 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 சட்டமன்றத்துக்குள்ளே விசில்லாம் அடிக்கிறாங்க. அதுவே முதல்ல தப்பு. தேட்டர் மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் எதிர்க்கட்சிலாம் குற்றம் சாட்டுறாங்க. அன்றைக்கி நடந்தது வந்து முதலமைச்சர் பதில் உரை மாதிரி தெரியல, ஏதோ சினிமா ஷூட்டிங் நடந்த மாதிரி இருந்தது. அது வந்து சட்டமன்றம் மாதிரி தெரியல, ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி சினிமா மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது, உள்ள விசில்லாம் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ நம்ம இதில் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது, அந்த இடத்துல முதல்வர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அவங்க இருக்கும்போது நான் பண்ணணும்னு நினச்சேன், அவங்கெல்லாம் இப்போ போயிட்டாங்க, இருந்தாலும் நான் பண்ணட்டுமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்பார். கேட்டுட்டு இதை பண்ணுவார் இந்த செய்தியை. சரிங்களா, இந்த கவனத்தில் நினச்சிங்க. அதுக்கப்புறம் யார் போனாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும், அதை நான் இங்கே குறிப்பிட விரும்பல. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ரைட், இப்போது இந்த சம்பவங்களுக்கு வருவோம். இப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னோம், குன்றக்குடி அப்படின்ற அந்த முருகன் கோயில், காரைக்குடி பக்கத்தில் 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த குன்றக்குடி, அந்த முருகன் கோயிலில் ஒரு யானை வந்து மர்மமாக மரணம் அடைஞ்சது. அதுக்கடுத்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு இங்கே பெரம்பூரில் அவருடைய வீட்டுக்கு அருகில் வெளியிலே மர்மமான முறையில் அவர் வந்து கொலை செய்யப்பட்டு இறந்தார். அதற்கு அடுத்தபடியாக அதாவது இந்த கரூர் மரணம், 41 பேர் இறந்து போனாங்க மக்கள். அதுக்கடுத்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோற்று முதலமைச்சர் பதவியை இழந்து சட்டமன்றத்திலிருந்து வெளியில் போயிட்டார் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அடுத்து நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்றதை இப்போ சொல்ல போகிறதில்ல. இப்போ நம்ம இந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, ஏன் இந்த 4 விஷயத்தை இப்படி எடுத்து வச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 4 விஷயத்துலையும் இந்த 4 விஷயத்துக்கு ஒரு சாவி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த 4 விதமான மர்மமான மரணங்களுக்கும் 4ன்னு சொல்ல முடியாது, ஒரு இடத்துல 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இருந்தாலும் மொத்தமாக நம்ம இந்த 4 இன்சிடெண்ட், இந்த 4 சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு துருப்புச்சீட்டு இல்லை ஒரு துரும்புச்சீட்டு இல்லை வந்து ஒரு துப்புன்னு சொல்லலாம், ஒரு விதமான சாவின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன தொடர்பு அப்படின்னா, யானை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்பு இருக்குது. இப்போ முதல்ல நடந்தது குன்றக்குடி முருகன் கோயில், அங்கே இறந்து போனதே யானை. சரிங்களா. ரெண்டாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இங்கே பெரம்பூரில் இறந்து போனார் இல்லையா, மர்மமான முறையில். அவரோட கட்சி என்னென்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சி. அந்த கட்சியோட சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா யானை. அவரோட கட்சியில் இருக்கக்கூடிய சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா யானை. சரி, இந்த ரெண்டுலேயும் யானைன்றது தொடர்பு படுதா. அடுத்து 3வது சம்பவத்துக்கு வருவோம். கரூரில் நடந்த 41 பேர் மரணம். இதில் எங்கெங்க சம்பவம் தொடர்பு இருக்குன்னா, விஜய் அவர்களுடைய தாவேக கட்சி கொடியில் இருக்கிறதும் 2 யானை. சரிங்களா, 2 யானை அங்கே அந்த விதத்தில் தொடர்பு படுது. அதுக்கு அடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொளத்தூர் தொகுதி. அந்த கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோற்று போகிறாரு சட்டமன்றத்துலேருந்து. அதாவது முதலமைச்சர் பதவியும் போது சட்டமன்றத்துலேயும் போகிறாரு. அந்த முதல்வர் பகுதி, அதாவது முதல்வர் அந்த பதவி போச்சு இல்லையா அவருக்கு, யார்கிட்ட போச்சு அந்த பதவி அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்றும் அதற்கு எதிராக நின்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்ட்ட தான் போச்சு. அவரோட கொடியோட சின்னம். அந்த இடத்துல ஜெயித்ததும் பார்த்திங்கன்னா தாவேகா தான். கொளத்தூரில் ஜெயித்ததும் பார்த்திங்கன்னா ஒரு தாவேகா சேர்ந்தவர் தான் அங்கே ஜெயித்தார். அதே மாதிரி அந்த முதலமைச்சர் பதவியும் போனது பார்த்திங்கன்னா தாவேகா தலைவர் விஜய்கிட்ட தான் போச்சு, ஸ்டாலின்ட்டு. அப்போ அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த கட்சியோட கொடி யானைன்றதும் தொடர்பு படுது. அப்புறம் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்தது எங்கன்னு பார்த்திங்கன்னா பெரம்பூர். அந்த தொகுதியிலலாம் விஜய் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. அதையும் நம்ம இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இப்போது இந்த சம்பவங்கள்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொடர்பையும் பார்த்துட்டோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சாவின்னு சொன்ன வந்து இந்த யானை. சரி, இப்போ இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஏதோ ஒரு பாட்டு சொன்னீங்க, அந்த பாட்டு எங்கே இருக்குது, எந்த படத்தில் அது வருது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த பொன்னியின் செல்வன் ஒரு படம் வரும் இல்லையா, அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சது 2ஆம் பாகம்னு நினைக்கிறேன். முதல் பாகம் இல்லை, 2ஆம் பாகம் தான் நினைக்கிறேன். என்னோட நினைவு சரியாக இருந்தால் அது 2ஆம் பாகம் தான் நினைக்கிறேன். இந்த பாட்டு டம் 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 மரேன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதில் கூட முருகனை பற்றி பாடல் வரும். அந்த பாட்டிலையும் முருகன் வரும். இதை நீங்கள் கவனிக்கணும். இப்போ நம்ம சொன்ன அந்த முதல்ல யானை செத்து போச்சு, அதுவும் வந்து ஒரு முருகன் கோயில் யானை தான். எதற்கு இதில் வந்து நான் முருகனை சொல்கிறேன்னா, முருகனை நம்ம என்ன சொல்லுவோம், தமிழ் கடவுள் முருகன் தான் சொல்லுவோம். தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த சம்பவங்கள்லாம் நடக்க போகிறதுன்றதுக்காக தான் முருகன் ஒரு ஐடலாக அங்கே கொண்டு வராங்க. புரியுதுங்களா, அது ஒரு அடையாளம். இங்கே தான் நடக்க போகுது தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்போ சொல்லக்கூடிய சம்பவங்கள்லாம், இந்த பாட்டில் சொல்லக்கூடிய சம்பவங்கள்லாம்
நடக்க போகுது அப்படின்னு அறிவித்த மாதிரி அது இருக்குது. அதை அப்படியே எடுத்துக்குங்க நான் சொல்லலை. அவங்க அப்படி தான் இதெல்லாம் நடக்க போகிறத சொல்லிட்டு செஞ்சாங்கலாம் நான் சொல்ல வரல. ஆனால் அந்த பாடலில் இருக்கதும் இங்கே நடந்த சம்பவங்களும் ஒத்து போகுது. அது உண்மையாகவும் இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்கலாம். அது நீங்கள் உங்களுடைய ஆய்வுக்கே நான் விட்டுறேன். நீங்கள் இதை அப்படியே நம்புங்க அப்படின்னு தான் நான் சொல்ல. நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அவங்க அப்படி சொல்லிட்டு செஞ்சாங்கலாம் நான் சொல்ல வரல. பாடலில் இருக்கிறத அப்படியே எடுத்து காமிச்சிடறேன். நடந்த சம்பவங்களை அப்படியே எடுத்து சொல்லிடுறேன். இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பையும் சொல்லிடுறேன். ஆனால் இதெல்லாம் திட்டமிட்டு நடந்துச்சா, இதெல்லாம் வந்து யாரும் பண்ணாங்களா அப்படிலாம் எனக்கு தெரியாது. அதனால் நான் அதெல்லாம் இதை பற்றி எதுவும் சொல்ல போகிறதில்ல. அது எனக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் உங்களோட ஆய்வுக்கு நான் விட்டுறேன். சரி, இப்போ அந்த பாட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த பாட்டில் வந்து இந்த பலிகொடுன்னு வரும். அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த முருகனை பற்றிலாம் வரும். முருகனை பற்றி வந்ததுக்கப்புறம் வேகமாக சில லைன்ஸ் வரும். அந்த லைன்ஸை நீங்கள் கவனிக்கணும். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கொற்றக்குடி பட்டத்தொருவனை அப்படின்னு ஒரு வரி ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் முருகனை பற்றி பெருமையாக பாடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வரி ஆரம்பிக்கும். அது வந்து முருகன் கோயிலோட யானை அப்படின்றதுக்காக கூட அதை முன்னாடி அங்கே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படின்றத குறிக்கிறதுக்காகவும் அதை சொல்லியிருக்கலாம். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய இது சொல்ல வரோம். அதுக்கடுத்து வந்து கொற்றக்குடி பட்டத்தொருவனை, அந்த ஊர் பேர் அப்படி சொல்ல முடியாதுல்ல, கொஞ்சம் அந்த குன்றக்குடின்றது லைட்டாக மாற்றி கொற்றக்குடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. அந்த ஊர் பேரை சற்று மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் என்னோட கணிப்பு. குன்றக்குடி பட்டத்தொருவனைன்னு சொல்கிறத விட கொற்றக்குடி பட்டத்தொருவனைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம யானை வந்து இந்த பட்டத்து யானைலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை தான் அவங்க வந்து பட்டத்து யானைன்னு சொல்லாமல் பட்டத்து ஒருவனை, ஒரே ஒரு யானைன்றது அந்த ஒருவனை அந்த இடத்துல குறிப்பிட்றாங்க. பட்டத்து ஒருவனை பலி கூட ஏதோ வரும், ரத்தத்தை கொட்டி பலிடன். அந்த யானை வந்து தோல்லாம் உறிஞ்சு போய் கொஞ்சம் அப்படியே அங்கங்கே காயங்களோடு இருந்தது, தீக்காயங்களோடு இருந்தது. அதில் ரத்தம்லாம் வந்து தான் இருந்தது. அது கிட்டத்தட்ட அந்த வரிகளோட ஒத்து போகுது. சரி, அது வந்து முதல்ல நடந்துருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, சுத்த பலி கேட்டால் சங்கரின்னு ஏதோ வரும். இந்த சுத்த பலி கேட்டால் சங்கரின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மறுபடியும் அந்த யானையோடைய சின்னத்தை வச்சுருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து பெரம்பூர் அப்படின்ற தொகுதியில் இறந்து போனார் இல்லையா? அந்த இது வந்து மர்மமான மரணம் தான். அந்த சுத்த பலி கேட்டால் சங்கரின்றது அந்த சம்பவத்தோட ஒத்துப்போகுது. அந்த நடந்த விஷயமும் அந்த தொகுதி அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது அதோட ஒத்துப்போகுது. அதுவும் வந்து அந்த யானைன்ற சின்னம் தான் அவருடைய அந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய சின்னம். அது அதோட ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தது மூணாவதாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சுத்த பலி கேட்டான்னு சொல்லி வருது இல்லையா? அதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று அதையும் எடுத்துக்கலாம். இன்னொன்று அந்த கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா? அந்த 41 பேர், அந்த மாதிரியும் நம்ம அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து அந்த சுத்த பலி கேட்டால்ன்றதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டையுமே கூட அவங்க இங்கே நடந்த அந்த ஒரு இதுவும் அங்கே இப்போ கரூரில் நடந்த அந்த 41 மரணம் அதையும் வந்து நம்ம அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். அந்த சுத்த பலின்னு சொல்லி இத்தனை பேர் இறந்து போனது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, வேந்தன் முடி கேட்டால் அப்படின்னு சொல்லி ஒரு வரும். பைரவியா சங்கரியா, பைரவின்னு நினைக்கிறேன். வேந்தன் முடி கேட்டால் அப்படின்னு. வேந்தன்னா யார் அப்படின்னா, நம்ம தமிழில் வந்து வேந்தன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அரசன்னு போயிடும். சரிங்களா? அப்போ யார் அரசனாக இருந்தா இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது? அப்போ அரசனாக இருந்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். முடி அப்படின்னா இந்த முடி கிடையாது. வேந்தன் முடினா அந்த அந்த நம்ம வந்து செங்கோல் கிடையாது. அது வந்து என்ன சொல்கிறது, அரசாட்சி, அந்த மேலே கிரீடம் மாதிரி வைப்பாங்கள்ல, அந்த கிரீடத்தை தான் வந்து முடின்னு சொல்லுவாங்க. இந்த முடி கிடையாது, அந்த கிரீடத்தை தான் வந்து முடின்னு சொல்லுவாங்க. வேந்தன் முடி அப்படின்னா அரசனுடைய கிரீடம். அது யார் அரசனோ அவனுக்கு தானே போகும் இல்லையா? அப்போ யார் அரசனாக இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட தான் அந்த கிரீடம் இருக்கும். அப்போ யார் அரசனாக இருந்தா அப்படின்னா மு.க. ஸ்டாலின் தான் இருந்தார். அவர்கிட்ட தான் அந்த கிரீடம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவரே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இது வந்து முள் கிரீடம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி முள் கிரீடம். அந்த கிரீடம் வேந்தன் முடி கேட்டால் அப்படின்னா அது வேறு யார்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு போகணும் அப்படின்றது அந்த வரியில் வருது. ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு இருக்கிறதா இன்னொருத்தவங்களுக்கு வரணும் அப்படின்னு. அது யார்கிட்டேருந்து யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு இப்போ தெரியும் உங்களுக்கு. அவர்கிட்டேருந்து விஜய் அவர்கள்ட்ட தான் வந்திருக்கு. அப்போ அவருக்கு வரணும்னா இவர் தேர்தலில் தோக்கணும்ல. தோத்தா தானே அங்கேருந்து அந்த வேந்தன் முடி இங்கே வரும். அப்போ அவரோட அதிகமான எண்ணிக்கையில் இவர் ஜெயிக்கணும்ல. அதுதான் நம்ம தேர்தலில் பார்த்தோம். அவங்க 74 தான் ஜெயிச்சிருந்தாங்க கூட்டணியோடு நின்று. இவர் தனித்து நின்று 2 வருஷத்தில் 108 இடம் ஜெயிச்சிட்டாரு. அதை நம்ம இங்கே கவனிக்க வேணும். அதே மாதிரி 3 தடவை தொடர்ச்சியாக கொளத்தூர் தொகுதியை ஜெயிச்சிருந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதிக்கு எவ்வளோ செஞ்சுருந்தாலும் அந்த தொகுதியிலே தோற்று போயிட்டார். அப்போ அவரோட முடி வேந்தன் முடின்னு சொல்லக்கூடியது விஜய்க்கு வந்துருச்சு. அந்த தொகுதியில் அவர் தோற்றும் போயிட்டார். உள்ள சட்டமன்றத்தில் வரலைன்றதை இப்போ அவரே வந்து குத்தியும் காட்டுறாரு. சரி, இப்போது இதை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து
என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் ஒரு லைன் வருது. இளையோன் தலை கேட்டால் பைரவின்னு அது ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். இப்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ இதோட சேர்த்து நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ இந்த விஜய் கட்சி ஆரம்பித்தார் இல்லையா, ஆரம்பிக்கும் போது ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டாங்க. வெற்றி கொடி வெற்றி கொடின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டில் வர ஆரம்பத்தில் என்ன காட்டுவாங்கன்னா, 2 யானைகள் தனித்தனியாக நிற்கும், பெரிய பெரிய யானையாக. அந்த 2 யானையில் இங்கிட்ட ஒரு அரசர் இருப்பார், அங்கிட்ட ஒரு அரசர் இருப்பார். அவங்க 2 பேரும் சேர்ந்து மக்களெல்லாம் போட்டு வதச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு குதிரை ஓடி வரும். அது குதிரையில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். இங்கே அந்த 2 பெரிய ஜாம்பவங்கள் மாதிரி அந்த 2 யானைகள் மேலே உட்காந்துக்கிட்டு மக்களை போட்டு துன்பத்திக்கிட்டு இருக்க மாதிரியும், அந்த குதிரை வந்து இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு குதிரையிலேருந்து ஒருத்தர் இறங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை இறங்குறதை காட்டுவாங்க. பார்த்தா 2 யானையாக நிற்கும். அந்த 2 யானையை வந்து இருக்கிற 2 யானையை வந்து அடித்து தூக்கி போட்டு அதுக்கப்புறம் மக்கள்லாம் நல்லா இருக்கிற மாதிரி காட்டப்படும். இப்போ அந்த 2 யானை காமிச்சாங்கல்ல, ஏற்கனவே இவங்க முதல்ல அந்த குதிரையில் வரும்போது 2 யானை இங்கே இருக்கும். அந்த 2 யானையில் 2 பேர் இருப்பாங்க. இந்த யானையில் ஒருத்தர், அந்த யானையில் ஒருத்தர் மக்களெல்லாம் போட்டு வாத்தி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களாக அவங்க சித்தரிக்கிறாங்க. அந்த 2 யானை வந்து அதிமுக, திமுக. அது மேலே உட்காந்துருந்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள். அதுதான் அந்த பாட்டில் அவங்க காட்டக்கூடியது. இவங்க வந்தோன்னே அந்த யானைகள் 2ஐயும் அடித்து தூக்கி போகிற மாதிரியும், அந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்களா, 2 பேருமே வாஷ் அவுட் பண்ணிட்டாங்கல்ல. வாஷ் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இப்போ ஆட்சியையும் பிடிச்சிட்டாங்க. அதை தான் அது காட்டுது. இது அப்போவே சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அது வந்து இப்போ தான் தெரிய வருது. சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறத விட அப்படி காட்டப்பட்ட சம்பவங்களும் நடந்த சம்பவங்களும் ஒத்துப்போகுதுன்னு சொல்லலாம். சொல்லியிருக்காங்கலாம் நம்ம சொல்ல முடியாது. காட்டப்பட்ட சம்பவங்களும் இங்கே நடந்த சம்பவங்களும் ஒத்துப்போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம். இதை நான் உங்களோட ஆய்வுக்கே நான் விட்டுறேன். சரி, இப்போ நடந்த சம்பவங்கள் அந்த பாடலில் சொல்லிட்டோம். இந்த பாடலில் வரிசையாக கோர்வையாக பார்த்தீங்கன்னா, இப்போ கொற்றக்குடி பட்டத்துருவனே, அந்த குன்னக்குடியில் ஒரு யானை செத்து போச்சு. அப்புறம் அதை ரத்தத்தை கொட்டி பலினா அது வந்து நெருப்பில் பட்டு ரத்த காயங்களோட தான் செத்து போச்சு. அதுக்கு அடுத்தது அந்த இடத்துல ரத்த பலி கேட்டாலும் சொல்லி வர்றதுக்கு வந்து நம்ம இந்த கரூர் சம்பவத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது. இந்த சுத்த பலி கேட்டால்ன்றது இங்கே பெரம்பூரில் நடந்த அந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கம் நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக வேந்தன் முடி கேட்டால் ஸ்டாலின் அவர்கள் தோற்று போனார். அவரோட முடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசவை, அந்த ஆட்சி, அந்த கிரீடம் அதெல்லாம் விஜய்க்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த லைனை சொல்லி முடிச்சுட்டு உடனே அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இளையோன் தலை கேட்டால் பைரவின்னு வருது. இந்த இளையோன் யாருன்றதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். நான் இங்கே வந்து குறிப்பிட போகிறதில்ல. நீங்களே அந்த இளையோன் யாராக இருக்கும், முதல் வரியில் வேந்தன் முடி கேட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தே இளையோன் வருது. அதனால் அந்த இளையோன் யார் அப்படின்றது நீங்களே வந்து தெரிஞ்சுக்க. அந்த பாடல் வரியில் அப்படி வருது, அது யாருன்னு நமக்கு தெரியல. அப்புறம் சட்டமன்றத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கல, அது யாராக இருக்கும், நான் அவங்க இருக்கும்போது சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்றாரு. இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு. யாரை சொல்கிறாரு எனக்கும் புரியல. அதனால் அது வந்து உங்களுடைய ஆய்வுக்கே நான் விட்டுறேன். இது நடந்த சம்பவங்களையும் 2 பக்கம் அந்த பாடலில் சொல்லப்பட்ட வரிகள் நடந்த சம்பவங்கள் சொல்லியிருக்கிறேன். அதற்கு இருக்கக்கூடிய ஒரு சில தொடர்புகளை சொல்லியிருக்கேன். இது என்ன அப்படின்றத நீங்களே புரிஞ்சுங்க, நீங்களே ஆய்வு பண்ணிங்க. இதில் இன்னொரு சம்பவம் நடக்க வேண்டியது இருக்குது போல், அதுவும் அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய சம்பவங்கள்ன்றனால இது வரைக்கும் நடந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது. இனிமேல் அடுத்து ஒன்று நடக்க போகுது இல்லையா, அதுவும் தமிழ்நாட்டில் தான் நடக்க போகுது போல். அதை தான் அவங்க சொல்கிறாங்க போல். தெரியல யார் சொல்கிறா, எப்படி சொல்கிறா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோயின்சிடென்ஸா இல்லை இது நிஜம் யதார்த்தமாக நடந்ததாலும் நமக்கு தெரியல. ஆனால் அதை இனியும் பார்க்கல ஒத்துப்போகுது. அதனால் அதை உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோதானே தவிர அவங்க இப்படி எழுதுனாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, இவர் இப்படி செஞ்சார் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல வரல. இதெல்லாம் வந்து எதர்ச்சியாக நடந்ததா இல்லை ஒத்து போதான்னு நமக்கும் தெரியல. உங்ககிட்டே வந்து நான் விட்டுறேன். அடுத்து இதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது இந்த நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கல, இப்போ சமீபமாக இருக்கக்கூடிய சூழல் வச்சு பார்க்கல, தமிழ்நாட்டினுடைய சூழல் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே இப்போ 2 பெரிய தலைவர்கள் போயிட்டாங்க. கருணாநிதி, ஜெயலலிதா அவர்கள் 2 பேருமே, கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் 2 பேரும் போயிட்டாங்க, மறைந்து விட்டார்கள். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு, ஆரம்பிக்கவே இல்லை, அப்படியே போயிட்டார். கமல் அவர்கள் ஆரம்பித்தார், அது பெருசாக ஷைன் ஆகலை, திமுக கூட சேர்ந்துட்டார். அதனால் அந்த ஜாம்பவங்கள்லாம் அப்படியே ஒதுங்கிக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இருக்கிறது அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பன்னீர்செல்வம் இருந்தாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் அவங்களுக்கு நிறைய கட்சி பூசல், அந்த கட்சி 4ஆக உடஞ்சிது, 3ஆக உடஞ்சிது. சின்னம்மாவும் அமமுக தலைவர் இருந்து அவங்களும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டாங்க முதல்ல. அப்புறம் பன்னீர்செல்வம் தனியாக இருந்தார், எடப்பாடி பழனிசாமி தனியாக இருந்தார். அந்த கட்சியே ஒரு சின்ன பின்னமாச்சு.
அப்புறம் இப்போ பன்னீர்செல்வம் திமுக அதிலே போய் சேர்ந்துட்டாரு. இப்போ சின்னம்மா தனியாக இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் வந்து இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கிறாப்புல. ஆனால் அவர் ஒரு தனி கட்சியாக தான் இருக்கார். சின்னம்மாவும் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு கட்சி, டிடிவி தினகரன் ஒரு கட்சி, எடப்பாடி அவர்கள் ஒரு கட்சி, ஓபிஎஸ் அணி திமுக போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ அந்த கட்சி கிட்டத்தட்ட உடஞ்சி போன மாதிரி தான் இருக்குது. இருக்கிற சில பேரும் இப்போ ராஜினாமா பண்ணி தாவேக்கால போய் சேர்றாங்க. அதெல்லாம் பார்க்கல அதிமுக வந்து இனி எழுந்து வரவருக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட வாஷ் அவுட் ஆன மாதிரி நிலைமையில தான் அது இருக்குது. அவங்களுக்கு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக மட்டும் இல்லை, அதில் நிறைய கூட்டணி கட்சிகள் இருந்துச்சு. இப்போ இந்த 108 இடம் தான் ஜெயிச்சதுனால அவங்களுக்கு வந்து ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து இழுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தனால இப்போ கூட்டணி கட்சி பூரா இப்போ தாவேக்கா பக்கம் போயிட்டான் இல்லையா? கூட்டணி கட்சி பூரா இப்போ தாவேக்கா பக்கம் நிற்குது. தாவேக்கா கூட்டணி கட்சிகள் எல்லாம் சரிங்களா? இந்த பக்கம் யார் நிற்கிறான்னா அதிமுக இருக்குது. அதிமுக கிட்டத்தட்ட வலிமை அற்று போயிடுச்சு. அது இனிமேல் பெருசாக எழுந்து வந்து ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலை இல்லை. இருக்கிறவங்களும் எப்போ இந்த பக்கம் வந்து சேரலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோன்னு தோணுது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இந்த தாவேக்காவுக்கு எதிராக இருக்கிறது யாருன்னு பார்த்தா அதிமுக ஒன்றும் இல்லாமல் கிட்டத்தட்ட வலிமை இல்லாமல் இருக்குது. நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதமே 4 தான் இருக்குது. அதனால் அவங்க ஒரு பெரிய போட்டியாகவே திமுக அது ஒரு பெரிய போட்டியாகவே தாவேக்காவுக்கு இல்லை. திமுகவுக்கு வந்து அந்த கூட்டணி கட்சியில் ஒரு பலமாக இருந்தது. அந்த கூட்டணி கட்சியை பூரா இந்த பக்கம் இழுத்துட்டாங்க. அப்போது இப்போ தாவேக்காவுக்கு எதிரணியாக இருக்கிறது ஒன்றே ஒரு கட்சி தான், திமுக மட்டும்தான். அவர் சொல்லுவார் இல்லையா, போட்டி தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான், மற்றவங்கலாம் மற்றும் பலர் மற்றும் சிலர் அல்லு சில்லு அப்படிலாம் சொன்னார் இல்லையா? கிட்டத்தட்ட அது பொருந்தி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருக்கிறது இவரும் அவங்க தான். அந்த பக்கம் இருக்கிற கூட்டணியை பூரா இங்கே இழுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிறது யார்? அப்போ அந்த இளையோன் யாராக இருக்கும் அப்படின்றத நீங்களே கணிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் நீங்களே வந்து கோர்வையாக சேர்த்து பார்த்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை பார்த்துங்க. சரி மக்களே, இதெல்லாம் சொல்லி செய்கிறாங்களா இல்லை நான் எதார்த்தமாக நடக்குதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் நடக்கிற சம்பவங்களையும் அங்கே பாட்டில் இருந்ததையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். பொதுவாக நம்ம அந்த சினிமா பாட்டு சினிமா பற்றிலாம் பேசுகிறது வழக்கம் இல்லை. அது ஏதாவது அரசியலோட தொடர்பு படுத்தினாவோ இல்லை நம்ம பண்பாட்டு கலாச்சாரம் வழிபாடு இது மாதிரி ஏதாவது தொடர்பு படுத்தினா, தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் வழிபாடு தொடர்பு படுத்தினா அதை பற்றி பேசுவோம். இப்போ இந்த பாடலும் பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் சொன்னாலும் அதுவும் வந்து ஒரு தமிழ் மன்னரோட பேரை தான் அதில் சொல்கிறாங்க. பொன்னியின் செல்வன்ற பேர் வந்து ராஜராஜ சோழனோட இன்னொரு பேர். அதை சொல்கிறாங்க. உள்ள முருகனுடைய பாட்டை போடுறாங்க. அந்த வரிகள் வருது அப்படின்னா அது தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படின்றது தான் சொல்ல வராங்க. அதை சொல்லி இதை சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்க சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த பாட்டில் இருக்கிறது அப்படி இருக்குது. அதை எதையும் பார்த்தா ஒத்து போகுது, அவ்வளோதான். அவங்க சொன்னாங்கலாம் நான் சொல்ல வரல. சரிங்களா? இது எப்படி நடந்துச்சு, இது யதார்த்தமாக கோயின்சிடென்ஸா இல்லை நிஜமாகவே நடந்துச்சாலும் நமக்கு தெரியாது. மக்களாக நீங்களே அதை ஆய்வு பண்ணிங்க. இந்த மாதிரி சில மர்மமான மரணங்களுக்கும் சில சாவிகள், சில விடைகள், சில பாடல்களில் இருக்குது போல் அப்படின்ற ஒரு ஐயப்பாடு மட்டும் நமக்கு வருதுன்றதை பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த காணொலி. இந்த காணொலியை ஒரு ஐயப்பாடோடு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை நீங்களே எடுத்து ஆய்வு பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். மக்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்த காணொலியை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காணொலியை பற்றி கமெண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிற மக்களை தமிழ் என்றும் வாழ்க, தமிழர்கள் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.